எல்லா துறைகளிலும் ஒரு பெரிய ஃபித்னாவை பண்ணி கொண்டிருப்பது தாங்க இந்த செக்டேரியனிசம். அது என்னன்றது நம்ம பார்க்க போறோம் இன்ஷால்லா. தமிழ்ல இதற்கு குழுவாதம் என்று சொல்லுவாங்க. குறுங்குழுவாதம் என்று சொல்லுவாங்க. ஒரு உட்கட்சி மனப்பான்மை என்றும் சொல்லுவாங்க. சமய பிரிவுணர்ச்சி என்றும் சொல்லுவாங்க. நிறைய சொற்கள் யூஸ் பண்ணப்படுது. சில நேரத்துல இது ஹிஸ்பியத் என்ற பதத்திலையும் யூஸ் பண்ணப்படும். ஆனா 2மே வேற வேற. 2மே ஒன்று அல்ல. இது ஒரு பிராடர் கான்செப்ட் இந்த செக்டேரியனிசம் என்பது. ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் இருக்கும் பிரிவுகளை அடிப்படையாக கொண்ட குறுகிய மனப்பான்மை மற்றும் உறவுகளை குறிக்கக்கூடியதுதாங்க இந்த செக்டேரியனிசம் என்பது. ஸோ ஒரு மத பிரிவினரிடையே நிலவக்கூடிய பிரிவு அல்லது தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் குறித்த உணர்வு என்று சொல்லலாம். அல்லது குழுக்களிடையே, குறிப்பாக சமய குழுக்களிடையே இருக்கக்கூடிய குறுகிய மனப்பான்மை என்று சொல்லலாம். அல்லது மதத்தின் உட்கட்சி அல்லது கிளைகளுக்கிடையே உள்ள தனித்துவமான போக்கு. ஸோ இது செக்டேரியனிசம் என்பதனுடைய மற்றொரு மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு சமய பிரிவின் மீதான மிகையான மற்றும் குறுகிய மனப்பான்மை குறிக்கக்கூடியதான் செக்டேரியனிசம். இது எல்லா துறையிலும் ஃபித்னாவை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. குறிப்பாக இஸ்லாம்ல கூட நிறைய பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி சத்தியத்தை நாங்கள் சொல்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இதனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்குள்ள இந்த ஃபித்னாக்கள் பரவி, குறிப்பாக இந்த இன்டர்நெட் ரொம்ப விசாலமாக்கப்பட்ட இந்த காலத்துல இது இன்னுமே பல ஃபித்னாக்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அது என்னென்ன என்பதையும் அல் குர்ஆன் அதற்கு எப்படி மறுப்பு கொடுக்குது என்பதையும் நம்ம பார்க்க போறோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஸோ குழுக்களாக பிளவுபடுதல் பற்றி குர்ஆனும் சுன்னாவும் முழுமையா மறுக்குது இந்த விஷயத்தை. ஸோ மார்க்கத்தில் பிளவு உருவாக்குவதை அல்லாஹ் தடை செய்யக்கூடியவனாக இருக்கான். சூரத்து ரூம்ல 32வது ஆயத் படிச்சு பாருங்க. அவர்கள் தங்கள் மார்க்கத்தை என்ன செய்தாங்க? பிரித்து குழுக்களாக ஆக்கி ஒவ்வொரு குழுவும் தன்னிடம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நீங்கள் ஆவாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ இந்த ஆயத் நேரடியாக குழு பற்று கோட்பாடு, இந்த ஹிஸ்பியா, இந்த தாயிஃபியா, இது போன்ற செக்டேரியனிசம், பகைமையை உருவாக்கக்கூடிய பாகுபாடு ஆகியவற்றை தடை செய்யக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது, முஸ்லிம் சமூகம் ஒரே ஜமாத்தாக இருக்கணும். அல்லாவின் கயிற்றை அனைவரும் என்ன செய்யுங்க? வலுவாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பிளவுபடாதீர்கள் என்று சொல்றான். சூரத் ஆல் இம்ரானுடைய 103வது ஆயத். அல்லாவின் கயிறு என்பது அல் குர்ஆன், அஸ் சுன்னா, இதெல்லாம் அல்லாவின் கயிறு. ஸோ மாறாக இது தலைவரை பின்பற்றுவதோ அல்லது சமூக அமைப்பை பின்பற்றுவதோ, ஒரு குலத்தையோ ஒரு மொழியையோ ஒரு பகுதியையோ இதை குறிப்பிடுவது அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையும் இருக்கு. இந்த உம்மத்து 73 கூட்டங்களாக பிரியும், ஒன்றை தவிர மற்ற எல்லாம் நரகத்துக்கு போகும் என்று. சஹாபாக்கள் யார் அந்த குழு என்று கேட்கப்பட்ட போது, நானும் என்னுடைய சஹாபாவும் நடந்து காட்டிய வழியை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அல் ஜமா என்றும் சொல்லியிருக்கிறாங்க. யூடியூப் பேச்சாளர்கள் பார்க்கலாம், அமைப்புகள் பார்க்கலாம், அரசியல் கட்சிகள் பார்க்கலாம், தலைவர்கள் பார்க்கலாம், இவர்களை இது குறிப்பிடவில்லை. ஏன்னா மாடர்ன் காலத்தில் அதுதான் ஃபித்னாவாக இருக்கு. ஸோ சுன்னாவை பிடித்தால்தான், பற்றி பிடித்தால்தான் பிளவு என்பது நீங்கும். என்னுடைய சின்வாயும் நேர்வழி பெற்ற கலிஃபாக்களுடைய சுன்னாவையும் நீங்கள் கடவாய் பற்களால் நல்ல ஸ்ட்ராங்கா பிடிச்சு கொள்ளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ். ஸோ உண்மையான ஒற்றுமை எதில் ஏற்படும்? குர்ஆன், சுன்னா, அதை சஹாபாக்கள் புரிந்த விதத்தில் புரிவது. ஸோ இந்த நவீன காலத்தில் ஏற்பட்டக்கூடிய புதிய புதிய வகை பிளவுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். குறிப்பாக இந்த நவீன காலகட்டத்தில் புது புது வடிவத்தில் புது புது பெயர்களில் வந்திருக்கு. அரசியல் அடிப்படையிலான பிளவு நம்ம பார்க்கலாம். முஸ்லீம் எப்படி பிரிகிறாங்க? கட்சி ஏ, கட்சி வெர்சஸ் பி. தலைவர் எக்ஸை நாங்கள் ஆதரிப்போம், தலைவர் ஒய்யை ஆதரிப்போம்னு ஒரு கூட்டம். பள்ளிவாசல் கமிட்டின்னு ஒரு கூட்டம், கமிட்டியை எதிர்ப்பவர்கள் என்று கூட்டம். பிராந்திய மாநில அடிப்படையான பிளவு என்று குர்ஆன் இதை இப்படியெல்லாம் அரசியல் அடிப்படையில் பிளவுகள் முஸ்லிம்கள் பிரிகிறார்கள் இல்லைங்களா? அல் குர்ஆன் இதை பெரிய ஷிர்க்குக்கு கூட வழிவகுக்கும் என்று சொல்கிறது, எச்சரிக்கை செய்கிறது. அவர்கள் தங்களுடைய என்ன செஞ்சாங்கன்னா, தங்களுடைய மத குருமார்களை என்ன செய்தார்கள்? ரப்புகளாக எடுத்துக்கொண்டார்கள். அவர்களின் சொல்லையே என்ன செஞ்சாங்க? மார்க்கமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி காட்டுறோம். நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம். ரெண்டாவது, மதுஹப் அடிப்படையிலான பிளவுங்க, நவீன வடிவம் இல்லைங்களா? தனியுரிமை கொண்ட ஃபிக்ஹ் வேறுபாடுகள். இன்று இது எப்படி பார்க்கப்படுது? எங்க மதுஹப் தான் மேலானது, எங்க மதுஹப் தான் கரெக்டா சொல்லும் எல்லாமே. ஒரு ஹதீஸ் விட்டாலும் அதை விட எங்களுடைய மதுஹபுடைய இமாம் சொன்னதுதான் கரெக்ட் என்று சொல்லக்கூடிய தீவிர போக்கு. அவங்க பின்னாடி நாங்க தொழமாட்டோம், நாங்க அந்த மசூதியில தொழமாட்டோம் என்று இஸ்லாத்துடைய பேர்ல ஒரு குழு மனப்பான்மையை உருவாக்கி எல்லாரும் பிளவுபடுறாங்க. ஒரு பக்கம் யூடியூப் ஆகட்டும், வாட்ஸ்அப்ல ஒரு ஷேக்கை பின்தொடர்பவர்கள், இவங்க எப்படி பிரிகிறாங்க? ஒரு பக்கம் பேச்சாளர்கள், ஒரு பக்கம் ரசிகர்கள், ஒரு பக்கம் பேச்சாளர்கள், ஒரு பக்கம் எதிரிகள், ஒரு பக்கம் தாவா குழு ஏ வெர்சஸ் தாவா குழு பி. கமெண்ட்டுக்கு கமெண்ட் ஆகி தகராறு செய்கிறாங்க. கமெண்ட் செக்ஷனை பார்த்தா தெரியும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒவ்வொரு குழுவும்
தன்னிடத்தில் இருப்பதையை வச்சு மகிழ்ச்சி அடையுதுன்னு சொல்றான் வார்னிங்காக. 32வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம், 30வது அத்தியாயத்துல. மேலும் மொழி இனம் அடிப்படையில பிளவுகள் எப்படி பிரிஞ்சிருக்கிறாங்க? தமிழ் முஸ்லிம், உருது முஸ்லிம், பாகிஸ்தான் முஸ்லிம், இந்தியர் முஸ்லிம், அரபு முஸ்லிம் என்று பிரிஞ்சிருக்கிறாங்க. மலாய் வெர்சஸ் ஆப்பிரிக்கன் என்று நிறைய பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. இதனை விட்டு விடுங்கள் என்று இது நாற்றம் பிடிச்ச ஒரு அழைப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸ்களில் கண்டிச்சிருக்கிறாங்க இப்படி வந்து பிரிவது. ஸோ இன்றைய உதாரணம் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குழுக்களில் நாங்கள் தான் மேலே என்று என்ன செய்கிறாங்க? தங்களை பெருமைப்படுத்தி கொள்கிறாங்க. மசூதி அடிப்படையில் எப்படி இது மஸ்ஜித் அடிப்படையில் பிரிவுதுன்னா, இது எங்களுடைய மஸ்ஜிது, அவங்க வந்து அந்த குழுவை சேர்ந்தவங்க, அந்த ஜமாத்திலேருந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? திருமணம் செய்ய மாட்டோம், எங்கள் இமாம் தவறே செய்ய மாட்டார் என்றெல்லாம் சொல்கிறாங்க. மூமின் ஒருபோதும் பிளவை ஏற்படுத்துபவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த ஃபித்னாக்கள் இருக்கும்போது இயக்க அடிப்படையிலான பிரிவது, இயக்கவாதம். சில அமைப்புகள் என்ன செய்கிறாங்க? நாங்கள் தான் உண்மையான இஸ்லாமை சொல்கிறோம் என்று சொல்கிறாங்க சில இயக்கங்கள். இது எல்லா இயக்கமும் சொல்கிறாங்க, ஆனால் அஹ்லு சுன்னா மட்டும்தான் அதை சரியாக செய்கிறார்கள். எங்கள் பிரிவு என்னது? ரட்சிக்கப்பட்ட பிரிவு, எங்கள் பையத் மட்டும்தான் சரி, எங்களுக்கு பையத் கொடுக்கலாம் நீங்கள் காஃபிர் ஆகிட்டீங்கன்னு சொல்லி நிறைய அமைப்புகள், இயக்கங்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? பிளவை ஏற்படுத்துகிறார்கள். ஸோ இந்த உம்மத் என்பது ஒரு உம்மத் தான், சரிங்களா? ஸோ பிளவை அழிக்கக்கூடிய முக்கிய கோட்பாடு என்னன்னா, குர்ஆன் சொன்னா அதை சஹாபாக்கள் புரிந்த நிலையில புரிந்து பின்பற்றுவது, நவீன தலைவர்களை பின்பற்றுவதல்ல. ஃபிக்ஹ் வேறுபாடுகளை மரியாதையுடன் என்ன செய்யணும்? கண்ணியமாக அதை கடந்து செல்ல வேண்டும். ஒரு தவறான கோட்பாட்டை மறுத்தாலும் நபரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இஸ்லாம்ல இருக்கு. அடுத்து லேபிள்களை குறைக்கணும். இந்த இயக்கம், அந்த அமைப்பு என்பது சொல்வதை குறைக்க வேண்டும். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நாங்கள் முஸ்லிம்கள் என்று மட்டும்தான் சொன்னாங்க. அக்கீதாவில் மட்டும்தாங்க நம்ம ஒன்றுபடணும். திருவிழாலேயோ கலாச்சாரத்திலேயோ கந்தூரியிலேயோ இதுல கிடையாது. அக்கீதா பிளஸ் சுன்னா, இதுதான் உண்மையான ஒற்றுமை என்பது. ஸோ எப்படி இந்த பிளவுகள்லேருந்து நம்ம தப்பிக்கிறது என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்ன பார்த்தீங்கன்னா, பிற குழுக்களை திட்டக்கூடாது, அநியாயமாக திட்டுவது, ஆதாரம் இல்லாமல் திட்டுவது, தாவா செய்யும்போது ஹிக்மத்தோடு தாவா செய்ய வேண்டும். தாவா பணியில ஹிக்மத் இருக்கணும், உண்மைக்கு துணை நிற்க வேண்டும், ஒற்றுமை என்ற பொய்யை ஏற்க வேண்டாம். அத்தீனு நசீஹா என்று சொன்னாங்க. இந்த மார்க்கமே என்னது? நசீஹத், உண்மையான அறிவுரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஸோ நவீன காலத்தில் உண்மையான இஸ்லாமிய ஒற்றுமை பெறுவது எப்படி? அல் குர்ஆன் வகுப்புகள், யார் வேணாலும் வரலாம் என்று நம்ம இன்வைட் பண்ணலாம். சுன்னாவை கற்றுக் கொடுப்பது, அரசியல் மசூதிகளில் அரசியல் பண்ணக்கூடாது, நடுநிலையான இமாம்கள் உருவாக வேண்டும், அல்லாஹுடைய அங்கீகாரத்தை நோக்கி தான் செயல்படணுமே தவிர சமூக புகழை வந்து நோக்கமாக கொள்ளக்கூடாது. இது வந்து ஆரம்பகால சலப் சமூகத்துடைய சூழலை நமக்கு உருவாக்கி தரும். ஸோ குர்ஆனுடைய இறுதி எச்சரிக்கை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பிளவுபட்டால் உங்கள் வலிமை குறைந்துவிடும், உங்கள் அமைதி நிம்மதி அழியும் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அன்ஃபாலுடைய 46வது ஆயத்துல. ஸோ பிளவு என்பது பரக்கத்தை கெடுக்கக்கூடியது, உம்மத்தை பலவீனப்படுத்தும், மசூதியில் அது மஸ்ஜிதில் ஒரு சூழலை சிதைக்கக்கூடியதாக இருக்கும், குடும்பங்களை உடைக்கக்கூடியதாக இருக்கும், இல்லைங்களா? இதுவரையில பொதுவான ஒரு விஷயம் பார்த்தவங்க நம்ம. இப்போ சலஃப், அதாவது சத்தியத்தை சொல்லக்கூடிய சகோதரர்கள், அவங்க மத்தியில் இருக்கக்கூடிய இந்த தாயிஃபியாவை பார்க்க போறோம். எப்படி அது அவங்களை அஃபெக்ட் பண்ணுது என்று பார்க்க போறோம். ஸோ சத்தியம் பிறருக்கு போய் சேர்வதை தடுக்குங்க இந்த பிஹேவியர், தாயிஃபியா என்பது, இந்த செக்டேரியனிசம் என்பது தடுக்கக்கூடியதாக இருக்கு. அது எப்படி எல்லாம் நடக்குது என்பதை நம்ம பார்க்க போறோம். இதனால யாருக்கு சந்தோஷங்க? எதிரிகளுக்கு, இஸ்லாமை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு தான் சந்தோஷம், இப்படி முஸ்லிம்கள் பிளவுபட்டு இருந்தால், இல்லைங்களா? நிச்சயமாக சத்தியத்தை சொல்ல வேண்டும், அதை கண்ணியத்தோடும் ஹிக்மத்தோடும் மரியாதையோடும் சொல்ல வேண்டும். பிறரை இழிவுபடுத்தி நான் தான் மேலே என்பதை காட்டுவதற்காக இல்லை. எப்படி சத்தியத்தை சொல்லக்கூடியவங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை பார்ப்போம். ஸோ ஒரே குர்ஆனை தான் நாங்கள் பின்பற்றுறோம், சுன்னாவை தான் பின்பற்றுறோம், ஒரே மன்ஹஜை தான் பற்றி பிடிக்கிறோம் என்று சொல்றாங்க, சஹாபாக்களுடைய புரிதலை எடுக்கிறோம். ஆனால் ஒரு பிளவு உருவாச்சுன்னா, ஒரு அவங்களுடைய குரூப்புக்குள்ள ஒரு பிளவு உருவானால், அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலும், அவங்களுக்கு மார்க்க கல்வி இல்லாதனாலையும் ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்னா, எங்களுடைய ஷேக் உங்களுடைய ஷேக்குன்னு பிரிச்சிடறாங்க, இந்த தாவா குழு அந்த தாவா குழுன்னு பிரிச்சிடறாங்க. நாங்கள் தான் உண்மையாக சத்தியத்தை சொல்லக்கூடியவங்க, நீங்கள் அல்ல என்று பிரிச்சுக்கலாம். இது அஹ்லு சுன்னாக்கள் மத்தியில் நடக்கக்கூடியதாக இருக்கு. எங்களுடைய மஸ்ஜிது உங்களுடைய மஸ்ஜிதுன்னு பிரித்து வச்சுறாங்க. என் மஸ்ஜிதுக்கு நீ தொழ வரக்கூடாது, எங்கள் ஷேக்கை எடுத்துக்கிட்டா தான் நீ தொழ வரணும் எங்கள் மஸ்ஜிதுக்கு, இல்லைன்னா தொழ வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இது குறிப்பாக யார்கிட்ட பார்க்கலான்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் நல்லா புரிஞ்சிடும். எஸ்பப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தாவா குழுக்கிட்ட நம்ம நிறையவே பார்க்கலாம் அது, இல்லைங்களா? அதை பற்றி நம்ம விரிவாக பேச தேவையில்லை, அதனுடைய போஸ்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ஃபித்னாக்கள் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் என்று. இப்படி சின்ன சின்ன வட்டங்களாக பிரிந்து விடுகிறார்கள். அப்புறம் எப்படி சத்தியம் போய் சேரும் மக்களிடம்? கொள்கையை விட மனிதர்களின் பின்னாடி, தன்னுடைய ஷேக் பின்னாடி போகக்கூடிய மனப்பான்மை உருவாகுது, இல்லைங்களா?
உண்மை என்பது ஆதாரத்தால் அறியப்படக்கூடியது ஒன்று, மனிதர்களால் அல்ல. ஆனால் பிளவு எப்படி வருது? இந்த ஷேக்கை ஆதரிப்பவன் எதிர்ப்பவன் என்று பிளவு. இவன் எந்த யூடியூப் பேச்சாளரை கேட்குறான், பின்பற்றுறான், யார் கூட போய் அமர்ந்திருக்கிறான், இந்த அமைப்பை ஆதரித்தால் அவன் நல்லவன், எங்க அமைப்பை ஆதரிக்கலைன்னா அவன் கெட்டவன். என்னுடைய ஸ்டார் ஸ்பீக்கர் யார் விமர்சித்தாலும் அவன் எனக்கு பகைவன். என்னுடைய ஷேக் வந்து தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்கள ஆதரிக்கணும். ஆதரிக்கலையா நீ வந்து பிதாத்வாதி என்று சொல்வது. தனிநபர் வழிபாட்டை உருவாக்குவது. இதெல்லாம் அஹ்லுசுன்னாவுடைய சாரத்துக்கு நேர்மாறானது இதெல்லாம். இதனால தாவா பலவீனமாகும். மக்கள் என்ன செய்வாங்க? சத்தியத்தை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. ஒருவர் ரெஃப்யூட்டேஷன் பண்ணி கொண்டிருப்பது, தகுந்த ஆதாரத்தோடு ரெஃப்யூட்டேஷன் பண்ணுவது என்பது நல்லது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சில்லியான விஷயங்களுக்கும் மார்க்கத்துக்கு சம்பந்தமில்லாத விஷயத்துக்கும் போயிட்டு மறுப்புகள் கொடுத்து கொண்டிருப்பது, காழ்ப்புணர்ச்சியால் மறுப்பு கொண்டிருப்பது, சுய பெருமையால் மற்றவரை வெறுப்பு கொண்டிருப்பது, இதையெல்லாம் மக்கள் பார்த்தா என்ன செய்வாங்க? இவங்களாம் கடினமானவர்கள், ஒருவர் வெறுக்கிறார்கள், இது பிளவுக்கு காரணமா இருக்கு, இந்த குழுவை விட்டாதான் நல்லது என்று தவறான எண்ணத்துல போயிடுவாங்க. சத்தியத்தை விட்டும் போய்விடுவார்கள், ஓடி விடுவார்கள் சத்திய தாவாவிலிருந்து. ஸோ தஸ்கியத்து நப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நிறையவே கான்சென்ட்ரேட் பண்ணணும். சத்தியத்தை சொல்லக்கூடிய தஸ்கியத்து நப்ஸை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இருப்பதனால தான் என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள பொறாமை, போட்டி, இந்த காழ்ப்புணர்ச்சிலாம் ஏற்பட்டு பல பிரிவுகள் உருவாகுது. ஷேக் எக்ஸ் வெர்சஸ் ஷேக் ஒய் அப்படின்னு பிரிகிறாங்க. இந்த தாவா குழு வெர்சஸ் அந்த தாவா குழுன்னு பிரிகிறாங்க. 2 மஸ்ஜித் அடிப்படையில் பிரிகிறாங்க. வாட்ஸ்அப் குரூப்பால் பிரிகிறாங்க. யூடியூப் ரியாக்ஷன் தாக்குதல் கமெண்ட்ஸால் பிரிகிறாங்க. இதனுடைய விளைவு என்ன? மனசோர்வும் விரக்தியும் தாங்க மிஞ்சும். யார் சரி என்ற குழப்பம் ஏற்படும் மக்கள் மத்தியில். மக்கள் மத்தியில் நம்பிக்கை வந்து இழப்பு ஏற்படும். சிலர் முற்றிலும் என்ன செய்கிறாங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறதே விட்டு விடுறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க? இப்படிதான்னா இந்த வழியில் நான் இருக்க விரும்பலை என்று சொல்கிறாங்க. ஷைத்தானுடைய நேரடி வெற்றி இங்கே கொடுத்துட்றாங்க. ஸோ தக்ஃபீர் செய்யறது, அவன் காஃபிர் இவன் காஃபிர் என்று செய்யறது, தப்தி செய்யறது, இவன் பிதத்வாதி அவன் பிதத்வாடி என்று செய்வது, இதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில், பொறாமையின் அடிப்படையில் செய்வது, மார்க்கத்து சம்பந்தமில்லாத விஷயங்களை செய்வது, இதெல்லாம் செய்யும்போது பிளவு பெருகும். முஸ்லிம் மத்தியில் வந்து பிளவு பெருகும். அதுதான் இஸ்லாமிய எதிரிகள் வந்து விரும்பக்கூடியது. அவன் வந்து சிம்பிளாக சொல்லுவான், அவன் ஒரு அல்ஹம்து சூரா கூட ஓத தெரியாது, என்ன சொல்லுவான்? அவன் வந்து முப்ததி, அவன் ஒரு பிதத்வாதி என்று சொல்ல ஆரம்பிப்பான். இந்த இளைஞன் பெரும்பாலும் இது அரைவேக்காடு இளைஞர்களால் தான் இது பரப்பப்படுது. அவன் இஹ்வானி, இவன் மதுஹல், இவன் ஹத்தாதி என்று இஷ்டத்துக்கு லேபிள் பண்ணுறது. அவர் அப்படி இல்லை என்றாலும் தனிப்பட்ட பகையை என்ன செய்வாங்க? மார்க்கத்துடைய தீர்ப்பாக மாற்றி விடுவாங்க. சின்ன சின்ன தவறை கூட பெருசாக ஆக்கிடுவாங்க. எங்கள் ஷேக் சொன்னார் அதை வந்து ஆதாரமாக்குவாங்க, குரான் சுன்னாவை ஆதாரமாக்குவதை விட. இது எல்லாம் ஒருபோதும் அஹ்லு சுன்னா வந்து ஒருபோதும் அனுமதிக்காத விஷயங்கள். ஒரு தவறான பிக்சரை வந்து கிரியேட் பண்ணும் மக்கள் மத்தியில். இது இவங்களா சண்டை போடுறவங்க, இவங்களா மசூதியை உடைப்பார்கள், குடும்பங்களை பிளவுபடுத்துவார்கள், எல்லாரையும் தவறானவர் என்று லேபிள் பண்ணுவார்கள் என்று மக்கள் மத்தியில் தவறான ஒரு பிம்பம் ஏற்படுத்துவோம். இதனால் சத்திய தாவா பணி தான் என்ன ஆகும்? உடைந்து போகும் சிலரையாக. உண்மையான ஸ்காலர்ஸ் புறக்கணிக்கப்படுவார்கள். உண்மையான தாவா முயற்சிகள் வீணாக போகும். சமூகம் ஒற்றுமை பெறாது. ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்களாக எல்லாரும் ஆகிவிடுவார்கள். சகோதரத்துவம் என்பது முற்றிலுமாக அழிக்கப்படுது. வெறுப்பு உண்டாகும், புறம் பேசுவது, அவதூறு பேசுவது உண்டாகும், சண்டை போடுவது, சலாம் சொல்லாமல் இருப்பது, இவன் அந்த ஜமாத்தை சேர்ந்தவன் என்று ஒன்றாக சேர்ந்து தொழமாட்டாங்க, அன்ஃபாலோ பண்ணுவாங்க, பிளாக் பண்ணுவாங்க, மசூதியில் பிளவு ஏற்படும். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு சகோதரன் ஆவான் என்று. இந்த உஹுவத்தை, இந்த பிளவு உடைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த சகோதரத்துவத்தை மார்க்க கல்விக்கும் இபாதத்துக்கும் பயன்படுத்த வேண்டிய நேரத்தை வீணாக்கக்கூடியதாக இந்த செக்டேரியனிசம் என்பது இருக்குங்க. ஸோ அல் குரானை பற்றி, ஹதீஸ் பற்றி ஆழமான அறிவு இருக்கணும். தஸ்கியத்து நப்ஸ், அதை நல்ல முறையில் படித்து ஒரு ஷேக் கீழே இருந்து நாம் அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டும். அக்கீதாவை வலுப்படுத்த வேண்டும். நல்ல அஹ்லாக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். ஹிக்மத்தாக தாவா செய்ய வேண்டும். தேவையில்லாமல் டிபேட் செய்வது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடுவது, ரெஃப்யூட் வீடியோக்கள் அதிகப்படுத்தி போடுவது, வாட்ஸ்அப்பில் குரூப்பில் கலகங்கள் ஏற்படுத்துவது, ஒரு ஷேக்கை வச்சு அரசியல் செய்வது, தவறு குற்றம் கண்டுபிடிப்பது, சும்மா நோண்டி இதனால பரக்கத்தான் அழியும், சகோதரத்துவம் தான் உடையும். சத்திய தாவா பணி என்ன ஆகும்? கிடப்பில் போடப்படும், வளராது. இஸ்லாமிய எதிரிகளுக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமாயிடும். இதனால லிபரலிசம் வளருது, ஃபெமினிசம் நல்ல ஸ்ட்ராங் ஆகுது. செக்யுலரிஸ்டுகள் என்ன செய்கிறாங்க? சந்தோஷப்படுறாங்க. நாத்திகர்கள் பலம் பெறுகிறார்கள். தீய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? இவங்க பின்பற்றக்கூடியவங்களா ஆகிறாங்க பொதுமக்கள்.
உண்மையான எதிரியை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் எதிரியாக்குறோம். இந்த போக்கை நாம் விட்டுவிட வேண்டும். இதை குர்ஆன் முன்னரே எச்சரித்தது. நீங்க பிளவுபட்டால் பலவீனப்படுவீர்கள் என்று. 8வது அத்தியாயம் 46வது வசனத்துல. இந்த கண்மூடித்தனமான தக்லீத் செய்யறது, குழு மனப்பான்மை, குழுவாதம், குரூப்பிசம், அளவுக்கு மீறிய ரெஃப்யூட்டேஷன், கடுமைத்தனம், பெருமை அடிப்பது, ஜஹாலத்துல இருப்பது, இது எல்லாம் இன்னும் இன்னும் பிளவை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் ஒற்றுமைப்படுத்துவானாக. சத்தியத்தை சொல்லக்கூடிய சகோதரர்கள் மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துவானாக. இந்த செக்டேரியனிசமை விட்டு நம்ம உடனடியாக விட்டுவிட வேண்டும்.